அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாச தளபதி துரை அவர்கள் 20,000 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். இந்த நிகழ்வுக்காக உழைத்த அத்துணை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த தேர்தல் உழைப்பு என்பது 15 நாட்கள் ராணுவ கட்டுப்பாடோடு அந்த அளவுக்கு இளைஞர்கள் அணிதிரண்டு வந்து இந்த தேர்தல் களத்தில் பணியாற்றினாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, எல்லா ஊர்லையும் சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த வகையில் ஹோட்டலுக்கும் பிரியாணிக்கும் அடிமையாகி இன்றைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் பாசத்தளபதி துரை அவர்களுடன் பயணித்த அத்தனை இளைஞர்களுமே கட்டுப்பாட்டோடு ராணுவ கட்டுப்பாட்டோடு சொல்லுவோம் சிறப்பான முறையில் பங்களிப்பு கொடுத்து நைட்டு 11 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு ரெகுலரா வர்றதை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம இந்த தேர்தலில் பார்த்தோம். அதே மாதிரி எல்லா ஊர்லயும் லேட்டா போனா கூட ஆரவாரமா வரவேற்று பட்டாசு வெடிச்சு தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்படி செய்யும் போதுதான் அந்த மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குங்கிறத இந்த தேர்தலில் பார்க்க முடியாது. ஸோ அதோடைய அந்த தேர்தலுடைய தாக்கம் குறைந்த காலங்களில் இருந்தாலும் எல்லா ஊரையும் டச் பண்ண முயற்சி பண்ண சில கிராமங்கள் கூட அதை விடுபட்டு இருந்தது. இருந்தாலுமே எல்லா மக்களுமே பொறுமையா நின்று இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு நீங்க செலுத்திருக்கீங்க. இது ஒரு முதல் படி. நிச்சயமாக உணர்வுள்ள யாதவர்கள் கண்டிப்பாக நம்ம இதை செய்யணும். நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கிற எண்ணத்தோட பாச தளபதி ஆதரித்து கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் கிடைத்தது என்பது இது ஒரு மாபெரும் சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன எதுவுமே கிடையாது. அரசியல் கட்சி கூட இன்னைக்கு இந்த வாக்குகள் வாங்குறது ரொம்ப திணறாங்க. அந்த வகையில ஒரு சிறந்த களப்பணியாற்றி இந்த வாக்குகள் தந்த அத்துணை பெற்று தந்த களப்பணியாளர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் வாக்களித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்றோம். ஏன்னா ஒரு டிசிப்ளினான ஒரு அணியை பார்க்க முடிஞ்சது. இளைஞர்களுடைய நிச்சயமா பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. வருங்காலங்களில் நிச்சயமா சாதிக்க முடியும். எல்லா தொகுதிகளிலுமே சிறப்பான பணிகளை செய்ய முடியும். ஏன்னா குறைந்த காலகட்டத்தில் தான் இந்த தேர்தல் நம்ம சந்திச்சோம். குறைந்த கால அளவே இருந்தாலும் நம்மளுடைய பணியை நேர்த்தியா செஞ்சோம். எல்லா இடமும் சிறப்பாக ஒழிச்சோம். சில இடங்கள்ல அது தொய்வு இருந்தாலும் கூட அதை சிறப்பாக செய்யறதுக்கான ஒரு அமைப்பு, ஒரு அனுபவம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கவுண்டிங்லையும் அந்த 98 பேரும் அந்த அளவுக்கு களத்துல இருந்து கடைசி வரைக்கும் நின்று வாக்குகளோட கவுண்டிங்கை பார்த்துட்டு ஒரு ஏக்கத்தோட தான் வெளியே வந்தாங்க. நிச்சயமா இது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்ம சொல்லணும். வருங்காலங்களில் நிச்சயமா இதை படி வைத்து நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அதுல நிச்சயமா பாசத்தளபதியுடைய துரை அவருடைய பங்களிப்பு சிறப்பா இருக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம பயணப்படுவோம். அரசியல் அதாவது நடைவண்டி சின்னத்தின் மூலமாக அரசியல் பழகி கொண்டிருக்கின்ற நாம், பதவி கொண்ட நாம் அடுத்து மிதிவண்டியில் வள வருவதற்கான காலம் வெகு தூரம் இல்லை என்பதை கூறி இந்த களத்திலே உணர்வுடன் உழைத்த அத்துணை இளைஞர் பெருமக்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், உணர்வுடன் வாக்களித்த அத்துணை பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது களம் போராட்டம் தொடரும். களம் காண முடியாமல் பலம் பெற முடியாது. ஆகையால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலும் இன்னும் நமக்கு கிளை இல்ல, அமைப்பு இல்ல, எல்லாமே இல்ல, எதுவுமே இல்லாமலே இந்த வாக்குகள் வந்திருக்கு. இன்னும் அடுத்த கட்ட நேரத்தில் இன்னும் நிறைய மக்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க, இன்னும் நிறைய பணி எதிர்பார்க்கிறாங்க தான் தேர்தல் உணர்த்தி இருக்கு. நிச்சயமா எல்லா கிளைகளையும், எல்லா கிராமங்களிலும் கிளைகளை உருவாக்கி அந்த கொடிகளை ஏற்றி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணப்படுறதுக்கு இந்த வாக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தந்திருக்கு. நம்மளை கண்டு அத்தனை அரசியல் கட்சிகளுமே பிரமித்தார்கள். ஐயோ இவ்வளவு வாட்டு வாங்கிடுவாங்க எண்ணத்தை உருவாக்கிய தேர்தல். நிச்சயமாக அந்த அளவுக்கு நேர்த்தியாக இந்த தேர்தல் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுத்திருக்கு. வாக்குகள் சதவீதம் கொஞ்சம் குறைந்தாலும் கூட வரும் காலங்களில் 2026 சட்டமன்றத்தில் பெரிய மாற்றத்தை தமிழகம் தழுவிய அளவில் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பயணம் தொடரும். இந்த வகையில் ஒத்துழைப்பு தந்த இந்த தேர்தலுக்காக வெளியிலிருந்து வாட்ஸ்அப்களிலும் முகநூலில் அதாவது சோசியல் மீடியாவில இருந்து ஆதரவு தெரிவித்த அத்துணை உறவுகளுக்கும், களத்தில் வந்து ஆதரவு தெரிவித்த அத்தனை உறவுகளுக்கும், களத்தில் நின்று போராடிய வாக்கு செலுத்த அத்துணை இளைஞர் பெருமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், அடுத்து வாக்கு செலுத்திய அனைத்து உணர்வுடைய ஆதரவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் களம் காண்போம் என்ற உறுதியான தகவலோடு இருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.